மழை பெய்யுது, நல்லா வெயில் அடித்து மழையும் பெய்யுது. அங்கே ரெயின்போ கொஞ்சோண்டு தெரியுது, வீடியோவில் தெரியல, பட் நேரில் பார்க்க மறைஞ்சிருச்சு. இன்னும் ரெயின்போ அது நரக்கலட்டோண்ட திவ்வி கிளவுட்ஸு மழை பெய்யுது. ப்ரௌனி பண்ணலாமா? நல்லா வெயில் அடிச்சுட்டு மழை பெய்யுது. அந்த பால்கனிலேருந்து பார்த்தோம்ல, இப்போ இங்கேருந்து பார்த்தோம். க்ளவுட்ஸ் பாருங்களேன், கரு கருன்னு இருக்கு. இந்த பக்கம் நல்லா வெயில் அடிக்குது மழை பெய்யறப்பயே. சூப்பராக இருக்குது. திட்டு வேணப்படி சுச்சு அடிக்கிறது ஸ்டைலாக இங்கே படுத்து பார்த்துட்ருக்கான். பிளான் பண்ணால் உடனே செஞ்சிடணும் இல்லையா, அதனால் ப்ரௌனி பண்ணலான்னு வந்திருக்கோம். 50 கிராம் பட்டர் தேவைப்படும். பெரிய சைஸ் க்யூப்ஸ் இல்லாதனால 5 குட்டி குட்டி பேக்கெட்ஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் கிடைக்குது இல்லையா, அது ஒரு கப் அளவுக்கு தேவைப்படும். அதையுமே கூட ஜஸ்ட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போது மைக்ரோவேவில் வச்சு லைட்டாக மெல்ட் பண்ணிக்கலாம். 1லேருந்து 2 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகிடும். ஒன்றா 2 மினிட்ஸ் பெற்று சால்னா ஓகே. వచ్చిందా ఆన వినే ഉണ്ട് voltage கம்மியாகுதுனா ஓகே. voltage கம்மியா இது போட்டிங் கட்டிச்சேனா கொஞ்சம் மாதிரி வாங்குறேன். ஓகே, நாங்க ப்ரௌனி பண்ணணும்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கரண்ட் போய் லோ வெல்ட் அவங்களுக்கு பிடிக்கல நாங்க ப்ரௌனி பண்றது நீங்க பண்றது. சரி, மிக்ஸி ஓடும். சக்கரை அரைச்சிக்கலாமா? 1 கப் சக்கரை we have to grind. இதை 3/4 கப் அளவுக்கு சக்கரை பொடிச்சிக்கலாம். பொடிச்சதுக்கப்புறம் 1 கப் இருக்கணும். ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் இருக்கும், அதனால் பவர் கட் ஆனாலுமே லைட்டு ஃபேன் எல்லாம் ஓடும். பவர் திரும்ப வந்துச்சு, அதனால வோல்டேஜ் கம்மியாக இருக்குது. செட்டு வாக்கிங் போட்டு போயிட்டு வந்திருந்தார் ஹஸ்பண்டுக்கு தான். இந்த குழந்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கீழே போய் பாட்டி போயிட்டு வந்துட்டான். பாட்டி ஈரமாக இருந்தால் காலை கீழே வைக்க மாட்டார். அது காலையில் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால டெட்டு மட்டும் போயிட்டு வந்தான். இப்போ டெட்டு பாருங்க, அவனை கூப்பிட்டு போகலான்னு பாவமாக சுற்றிட்டு இருக்கான். இந்த பையன் இப்போ வாக்கிங் போகலை. நான் வச்சுட்டு ஊத்துறா வாக்கிங்கு. போறாங்க பண்ணலாமா? இப்படி பண்ணக்கூடாது. ஸோ இன்னும் லோ வோல்டேஜாக தான் ஓடிட்டுருக்கு. அதனால் இங்கே உட்காந்துருந்தோமா, டெட்டுக்கு பசி எடுத்துருச்சு. எப்படி கேட்குறான் பாருங்க, கண்ணு கொட்டாமல் பார்த்துட்டே இருப்பான். இவன் பக்கத்தில் பாயாசம்னு உட்காந்து என்ஜாய் பண்ணுவான். A few moments later. சாக்லேட் மெல்ட் ஆகிட்டுருக்கு. சுகர் பொடிச்சதை இந்த பவுலில் சேர்த்துக்கணும். சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்ட்ராங் வாசனை இல்லாத பிளெயின் ஆயில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இருக்கட்டும். 2 முட்டை தேவைப்படும். முட்டை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதில் தயிர் சேர்த்துக்கலாம். நான் அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு வச்சிடுறேன் ஒரு 10 மினிட்ஸ் 150 டிகிரி செல்சியஸில். இப்போ இந்த சக்கரை கூட 2 முட்டை சேர்த்துட்டு நல்லா ஹேண்ட் பிளெண்டர் வச்சுட்டு பேல் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு மேலே அந்த க்ரிங்கிள் டாப்னு சொல்லுவாங்க, மெல்லீஸாக ஒரு லேயர் மாதிரி வரும். அந்த மாதிரி இருந்தால் ப்ரௌனி சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கலர் நல்லா அப்படியே வெளுத்து போய் மஞ்சளாக இல்லாமல் ஒரு மாதிரி க்ரீம் கலரில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும்.
இப்போ இது கூட நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாக்லேட் பட்டர் ஆயில் மிக்ஸ், அதை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் அந்த ப்ரௌனி ரெசிபி போட்டிருக்கேன். லிங்க் வந்து ஐ பட்டன்லேயும் தரேன், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். அது வந்து குட்டி வீடியோவாக தான் இருக்கும். ஸோ தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதை கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வனிலா எசன்ஸ், உப்பு வந்து நான் சால்டட் பட்டர் அப்படிங்கிறதுனால சேர்க்கல. நீங்கள் நார்மல் பட்டர் சேர்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட இப்போது 1 கப் அளவுக்கு மைதா ஜல்லிச்சு சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா பீட்டரில் அடித்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுறது வந்து நம்ம ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணால் போதும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப வந்து ஓவர் மிக்ஸும் பண்ணக்கூடாது. ஸோ நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ணும் நானும் சேர்ந்து பண்ணுறோம், அதனால் அசிஸ்டண்ட் சில வேலையெல்லாம் அவள் பண்ணிகிட்ருக்கா. இதில் இப்போது நிறையா வால்நட்ஸ் வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறோம். ப்ளெயினாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிப்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த சாக்லேட் சிப் கூட அது கூட போட்டுக்கலாம். பட் வால்நட் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ப்ரௌனி வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவ்வளோதான். பேனில் வந்து கீழே மட்டும் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன், சைடில் எண்ணெய் தடவி மைதா டஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். திக்காக தான் இருக்கும் இந்த பேட்டர். நல்லா தட்டிட்டு ஏர் பபிள்ஸ் போகிற அளவுக்கு இது பண்ணிவிட்டு அவனில் வச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட 40லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். 180 டிகிரி செல்சியஸில் ஃபஸ்ட்டு ஒரு 20-25 மினிட்ஸ் வைக்கணும். அவன் சூடு இதாகும், அதனால் பார்த்துட்டு ரெடி பண்ணிக்கணும். அங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா 45 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா டிமோல்ட் பண்ணோம். எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. ஹஸ்பண்ட் ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. வனிலா ஐஸ்கிரீம் அனுப்பி விட்டோம், போய் வாங்கிட்டு வாங்க ப்ரௌனி பண்ணுறோம் அப்படின்னு. சிங்கிள் பேக் இருக்கும் இல்லையா, சிங்கிள்ஸ் வனிலா ஐஸ்கிரீம் தான் வாங்கிட்டு வந்தோம். சூடாக இருக்கனால தட்டினா உடனே வரல. ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இது பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். சரி சூடாகவே சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு அதுலேயே ஸ்லைஸ் போட போகிறேன் நான். இப்போது டின்னருக்கு வந்து அன்னும் நூடுல்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தா, அதனால் சைடில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நூடுல்ஸை போட்டு வேக விட்டுட்டு சிம்பிளாக பீனட் பட்டர் அதெல்லாம் சேர்த்து செய்வா. நான் வீடியோ எடுத்தேன், அது வந்து கொஞ்சம் நாங்கள் ப்ரௌனி கதை அடிச்சுட்டே சாப்பிட்டோமா, கொஞ்சம் குழஞ்சி போச்சு. அதனால் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணாத நல்லா இல்லை. நான் இன்னொரு தடவை நல்லா உனக்கு செஞ்சு கொடுக்குறேன், நீ அப்போ வீடியோ எடுன்னு சொல்லிட்டா. அதனால் எடுத்த வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணலை. இந்த ப்ரௌனியோடைய இந்த vlog முடிச்சிருவேன் இன்றைக்கி. நல்லா இருந்தது டேஸ்ட்டு. பட் கொஞ்சம் நாங்கள் பேசிகிட்டே கரெக்டாக டைமுக்கு அந்த நூடுல்ஸை எடுக்க மறந்துட்டோம். அதனால் கொஞ்சம் ஓவராக குக் ஆகிடுச்சு. ஸோ யாருக்கு என்ன மாதிரியெல்லாம் பொறுமை இருக்காது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு கேக் பேக் எப்பயுமே பண்ணுவேன். இது மைசூர் பாக்குனாலும் சரி செட் ஆகிறதுக்குள்ளே போட்டு எடுத்துருவேன். அதுக்கு அந்த டைம் கொடுத்தா தான் ஒழுங்காக இருக்கும். பட் ஆனால் ஸ்லைஸ் நல்லா சூப்பராகவே வந்திருந்தது பாருங்கள். அவ்வளோதான். இதில் இந்த வெனிலா ஐஸ்கிரீம் வந்து குட்டி குட்டி டப்பு வாங்கிட்டு வந்திருந்தார். அதனால் ஒரு ஆளுக்கு ஒரு இது அப்படியே அது மேலே வச்சு சர்வ் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்கும் ப்ரௌனி. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 3 மினிட்ஸ் 3.5 மினிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், வெறும் ரெசிபி வீடியோ மட்டும். ஸோ இது vlog-ஆ பார்க்காம உங்களுக்கு தனியாக ரெசிபி மட்டும் பார்க்கணுன்னா அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் தரேன், செக் பண்ணிக்கோங்க. சேம் இதே மெத்தடில் தான் பண்ணியிருந்தேன், பழைய வீடியோ அது. நான் அதையும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. சொல்தான் ஹஸ்பண்ட் கொண்டே கொடுத்துட்டேன். அவர் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்காரு. அண்ணுக்கு கொடுத்துட்டு நானும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட போகிறேன். இதுவே ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்திருந்தது. ஸோ நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்ட மறந்துடாதீங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.